பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. நாளைய தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30 நாளைய தினத்தில் சகோதரிமாருடைய ஜெபம் இருக்கிறது. வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் நாளை காலையில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனம், Psalms 27 verse 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சம்டைம்ஸ் சில நம்ம யோசிப்போம், இவங்களாம் கைவிட மாட்டாங்கன்னு யோசிப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், நம்மளை இவங்களாம் கைவிடுவாங்களான்னு ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் அவர்களே கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். அதில் எதை பற்றி கவலைப்படாதீங்க. உலகத்தில் நிறைய பேர் உங்களை மறக்கலாம், உங்களை தூக்கி எறியலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்களை வந்து வேறு விதமாக பிஹேவ் பண்ணலாம். ஆனால் ஒரு காரியம் நினச்சிக்கோங்க, கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், மனம் மாறாதவர். டே 1ல் என்ன மாதிரி கரத்தை பிடிச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதில் ரொம்ப கமிட்டடாக இருப்பார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தரை உறுதியாக பிடிங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாம், இயேசு தான் உங்களுக்கு எல்லாமே. அதை நினச்சி வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவார். ஆகு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே நீரே கூட இருந்து அவளை பாதுகாத்து அவளை வழிநடத்தோடமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி எல்லாவற்றிலும் நிறைவை பார்க்க செய்யுங்கப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாம் நிறைவு அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. நல்ல வேலையை கொடுங்க, நல்ல படிக்கக்கூடிய கிருபையை தாங்க. அந்த பிள்ளைகளுடைய விசா தடைகள் எல்லாம் விலகட்டும். எந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவனுடைய பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்க விடுமா ஜெபிக்கிறேன். எந்த ஒரு பலவீனம் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. அன்றைய இன்ட்ரிக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நல்ல கம்பெனிலேருந்து இப்பொழுதே கால் ஃபார் லெட்டர் வரட்டும். அந்த பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு ஜாபை தாங்க. எல்லா டிப்ரெஷன்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர். இந்த எல்லா கில்ட்டியிலேருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கர்த்தா சந்தோஷத்தை பார்க்க உதவி செய்யுங்க. எல்லா குடும்பங்களில் ஆண்டவர் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிள்ளையோட துக்கங்கள்லாம் மறைய செய்யுங்க. சம்பாதிக்கிற பணங்கள்லாம் வீட்டில் தங்கட்டும் ஆண்டவர். குறித்த நேரத்தில் சேலரி கிடைக்க உதவி செய்யுங்க. இன்க்ரிமெண்ட் கிடைக்க உதவி செய்யுங்க. பிஎஃப் பணங்கள்லாம் கிடைக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் எந்தெந்த இடத்துல லோன் அப்ளை பண்ணியிருக்கிறார்களோ எல்லா இடத்துல அந்த வழிகளை கிடைக்க செய்யுங்க. அந்த லோன் காரியங்கள்லாம் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வீடு வாங்க உதவி செய்யுங்க, நிலங்களை வாங்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதிங்க. எல்லா கோர்ட்டு கேஸில் ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. எல்லா திருமண தடைகளெல்லாம் விலகட்டும், கர்ப்ப தடைகள் விலகட்டும். சுக பிரசவத்தை நீங்கள் கட்டளை எடுங்கப்பா. அன்றைய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த நாட்களில் எந்த கோல்டோ எந்த ஃபீவரோ பிள்ளைகளை அணுகவே கூடாது. நல்ல சுகத்தை நல்ல பலனையும் கொடுங்கப்பா. இதனால் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையினால் அவளை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நன்மை நிறைந்த ஆண்டா இருக்கட்டும். வயதான தகப்பன்மார்களுக்காக தாய்மார்களுக்காக சோத்திரிக்கிறோம். நல்ல சுகம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை தருவீராக. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்க. சீக்கிரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே எஸ்தர் திருச்சபைக்கு சொந்தமாய் ஆலயம் கட்ட உதவி செய்யுங்க. எல்லா கர்த்தா தேவையை சந்திங்க. அந்த அடித்தளம் போது பேஸ்மெண்ட் போவதற்கு உதவிகளை செய்யுங்க. வழியில் தர்றங்க ஆண்டவரே. அநேகருக்கு தான் அந்த பாரப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தா. எங்களுக்கு என்று ஒரு சொந்தமான ஒரு ஆலயம் உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. அது சீக்கிரத்தில் நாங்கள் கட்டுவதற்கான ஒத்தாசையை அனுப்பணுமா ஜெபிக்கிறேன். சுவிசேஷ பணியோட தேவைகள் எல்லாம் சந்திங்க. சால்வேஷன் தேவைகளை சந்திங்க. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு நன்மை குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கூடுகையை ஆசீர்வதிங்க. சபையில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றில் ஜனங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. நாளை காலை சரியாக 10:30 உமன்ஸ் பிரேயர் இருக்கிறது. வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.